வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு தக்காளி பச்சடி பண்ண போறோம். இத நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணிடலாம். இந்த பச்சடியை சூடான சாதத்துல போட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா அப்பளம், சிப்ஸ், வடகம் இதெல்லாம் நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த பச்சடி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 7 இருந்து 8 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த பச்சை மிளகாலாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். நான் 8 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். 1/4 கிலோ தக்காளி சேர்த்து இந்த பச்சடி பண்ண போறோம். அதனால இந்த காரம் கரெக்டா இருக்கும். நீங்க உங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. மிளகாவோட கலர்லாம் ஓரளவு மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெய் கூட இன்னும் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/4 கிலோ தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை எண்ணெயிலே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷமா ஹை ஃப்ளேமில் வதங்கிடுச்சு. அடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது கூட இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி வதங்கட்டும். ரொம்ப மசியணுங்கிற அவசியம் கிடையாது. தக்காளி நல்லா வதங்கினா மட்டும் போதும். 4 நிமிஷமாச்சு. தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் நம்ம வதக்குன எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 6 பூண்டை 1-2 இடிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். முழுசா சேர்த்தோம்னா இது அரைப்படாது. இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம 1-2 கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். நைஸா அரைச்சிடக்கூடாது. மிக்சியை ஸ்பீடா ஓட விடாம விப்பர்ல 2-3 தடவை போட்டாலே இந்த மாதிரி அரைப்பட்டுரும். அடுத்து இது கூட நம்ம வதக்கி வச்ச தக்காளியை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா மட்டும் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் ரொம்ப நைஸா அரைச்சிடாம விப்பர்ல போட்டு 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இது கூட 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் இருந்தாலும் இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த பச்சடியை டிஸ்பிளே பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பை இந்த பச்சடியில சேர்த்துடலாம். கொஞ்சமா கட் பண்ண பொடி வெங்காயத்தை சேர்த்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்கு குறைவான டைம் இருக்கும்போது இந்த பச்சடியை ட்ரை பண்ணலாம். நீங்களும் இந்த பச்சடியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.